ஹாய் எவ்ரி ஒன். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம இப்போ வந்து டைரெக்டாக டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி லேர்ன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன லேர்ன் பண்ணோம்? ஃபைண்ட் நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் வித் பேசிக் மேக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறத லேர்ன் பண்ணி அதில் கொஞ்சம் இதில் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தது நம்ம லாக் பேசிக்ஸ் போகலாம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன லேர்ன் பண்ணோம்? ஃபைண்ட் நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் வித் பேசிக் மேக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். சரி வாங்க ஃபஸ்ட்டு அந்த டாபிக் எழுதிப்போம். ஃபைண்ட் number of iteration with basic maths properties. ஓகே, ஸோ இந்த டாப்பிக்கில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு நான் என்ன நினைக்கிறேன்னா, ஸோ உங்களுக்கு வந்து பேசிக்காக ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இருங்க கலரை மாற்றிப்போம் ஒரு சேஞ்சுக்கு. ஓகே, இந்த கலர் வச்சுட்டு ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பிராக்கெட் ஆஃப் a, b அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த இதில் போத் a and b are inclusive அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ போத் a and are inclusive. ஸோ இது என்னடா எனக்கு எதுவுமே புரியல, டைரக்டாக வெறும் ஸ்கொயர் பிராக்கெட் ஆஃப் a, bன்னு போட்டுட்டு ஏதோ சொல்கிறேன் அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஸோ அடுத்தது இதே a, b அப்படின்னு இந்த ரவுண்ட் பிராக்கெட்ல இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னா போத் ஆர் எக்ஸ்க்ளூசிவ். ஸோ போத் a and b are exclusive. ஸோ இந்த இன்க்ளூசிவ்னா என்னன்னா ஏவையும் கால்குலேட் பண்ணிக்கணும், பியையும் கால்குலேட் பண்ணிக்கணும். ஏவும் பியும் நம்ம போடுற கால்குலேஷன்ல இன்க்ளூட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஆனா எக்ஸ்க்ளூசிவ்னா என்னன்னா இந்த ஏவும் பியும் நம்ம போடுற கால்குலேஷனுக்கு இன்க்ளூசிவ் ஆகலை, அதாவது அதை விட்டுட்டு மீதி இதுக்கான கால்குலேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ தென் நார்மலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறது இந்த சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ அதோட சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸோட இந்த ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஃபார்முலா n இன்டூ n ப்ளஸ் 1/2, n இன்டூ n ப்ளஸ் 1/2. ஸோ இந்த ஐயோ என்னங்காச்சு, எங்கேயா போயிடுச்சா? இன்னும் எல்லாம் அழிஞ்சு போச்சு. அண்டு ஓகே, இங்கே இருக்கு. ஓகே, n இன்டூ n ப்ளஸ் 1/2. ஸோ இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரி, ஓகே, அவ்வளோதானா அப்படின்னு கேட்டால் இப்போதைக்கு இந்த 3 நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த பேசிக் மேக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸில் a, bனா என்ன, இந்த ஸ்கொயர் பிராக்கெட்னா போத் ஆர் இன்க்ளூசிவ், ரவுண்ட் பிராக்கெட்னா போத் ஆர் எக்ஸ்க்ளூசிவ், அண்ட் சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸோட ஃபார்முலா n இன்டூ n ப்ளஸ் 1/2. சரி, இப்போ நம்ம டைரெக்டாக உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் வச்சுருக்கா, அதை நம்ம சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி நம்பர்ஸ் ஆர் தேர் இன் த ரேஞ்ச் ஆஃப் 3, 10. ஹவு மெனி நம்பர்ஸ் ஆர் தேர் எப்படி சொல்லுவீங்க? இந்த ரேஞ்ச் ஆஃப் 3, 10 அப்படிங்கும்போது இங்கே என்ன கேட்டிருக்காங்க? இது என்ன பிராக்கெட்? 3 and 10 both are inclusive அப்படின்னா என்ன? 3ஐயும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். தென் 4, 5, 6, 7, 8, 9 and 10 both are inclusive. இன்க்ளூட் பண்ணிட்டு இப்போ எவ்வளோ நம்பர் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அதாவது both are inclusiveல எனக்கு ஆன்சர் 8 அப்படின்னு நான் சொல்லலாம். சரி, ஓகே, இங்கே how many numbers are there in the range of 3, 10 அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்றது? இந்த டைம் 3ஐயும் நம்ம விட்டுறணும், 10ஐயும் விட்டுறணும். அப்போ 4, 5, 6, 7, 8, 9. அப்போ எவ்வளோ நம்பர் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6. அப்போ இதுக்கு ஆன்சர் 6ன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதே 3, 10க்கு பதிலாக 2, 8 அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா எவ்வளோ நம்பர் இருக்கும்? 2ஐயும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். 2, 3, 4, 5, 6, 7 and 8. எவ்வளோ நம்பர் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகே, 7 நம்பர்ஸ். ஸோ இதுவே 2, 8க்கு ரவுண்ட் பிராக்கெட்னா எதுலேருந்து வரும்? 3, 4, 5, 6 and 7. எவ்வளோ நம்பர்? 1, 2, 3, 4, 5. 5 நம்பர் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இது இந்த சின்ன சின்ன நம்பர்னா ஓகே, சின்ன சின்ன நம்பர்னா ஓகே. 3லேருந்து 10 கேட்குறாங்க, நான் எழுதி நம்பரை எண்ணிட்டேன். இதுவே 0லேருந்து ஒரு 10⁻9 வரைக்கும் அப்படின்னா நான் எண்ண முடியுமா? இல்லை 0 இல்லாமல் இன்பிட்வீன் வேற ஏதோ ஒரு நம்பர் இருக்குன்னா நான் எண்ண முடியுமா? ஸோ எண்ணிட்டு இருக்க முடியுமா அவ்வளோ பெரிய நம்பர்ஸை? அப்போ இதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணணும். ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னா, இது உங்களோட A, இது உங்களோட B. ஓகேவா? ஸோ இங்க பாருங்களேன், என்ன ஃபார்முலா இங்க 8ன்னு ஆன்சர் வந்திருக்கா? ரொம்ப சிம்பிளா இந்த மாதிரி கேட்டாங்கன்னா a, b இப்படி இருந்ததுன்னா இதோட ஃபார்முலா என்ன? b மைனஸ் a பிளஸ் 1. ஓகே, b மைனஸ் a பிளஸ் 1. இங்க பாருங்க, ஏங்கிறது 3, பிங்கிறது 10.
அப்போ இங்க 8 எப்படி வந்தது 10 minus 3 plus 1 அப்ப 10 minus 3 7 7 plus 1 8 இந்த 8ங்கிற ஆன்சர் கிடைச்சிருச்சா இது 2,8க்கு என்னது 8 minus 2 plus 1 8 minus 2 6 6 plus 1 7 7 கிடைச்சிருச்சா கிடைச்சிருச்சு அப்ப இதுக்கு எப்படி ஃபார்முலா டெரைவ் பண்ணலாம்னா இதுவே a, b ரவுண்ட் பிராக்கெட்ல போத் ஆர் எக்ஸ்க்ளூசிவா இருந்ததுன்னா என்ன பண்ணலாம்னா a minus b minus 1 போட்டா முடிஞ்சது இங்க பாருங்க 10 3 இது a இது b அப்போ 10 minus 3 minus 1 10 minus 3 7 7 minus 1 6 6 ஆன்சர் கிடைச்சிருச்சா நம்ம கவுண்ட் பண்ணதுல 6 இருக்கா ஓகே இதே 2,8க்கு என்ன பண்ணலாம் 8 minus 2 minus 1 8 minus 2 6 6 minus 1 5 5 கிடைச்சிருச்சா இந்த இதுக்கு 5 நம்பர்ஸ் இருக்கா ஸோ அவ்வளோதான் ஸோ இப்படிதான் நான் வந்து நம்பர் ஆஃப் இந்த ப்ராப்ளம் இப்படிதான் ஹவு மெனி நம்பர்ஸ் ஆர் தேர் இந்த ரேஞ்ச் ஆஃப் இப்படி கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணிடணும் நமக்கு டெரைவ் பண்ணது என்னது ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு b minus a plus 1 இதே ரவுண்ட் பிராக்கெட்டுக்கு b minus a minus 1 இது b minus a minus 1 ஓகேவா ஃபைன் சரி இப்போ அடுத்த கொஸ்டின் வருவோம் இப்போ இதுல ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது வந்து ஒரு ஃபார் லூப் ஒரு சிம்பிள் ஒரு ஃபார் லூப் ஸோ இங்க ஃபார் லூப் எதுல ஸ்டார்ட் ஆகி எது வரைக்கும் ரன் ஆகுதுன்னு பாருங்களேன் i equal to 1ல ஸ்டார்ட் ஆகுது 1ல ஸ்டார்ட் ஆகுது ஓகே எதுல முடியுது n-ல முடியுது ஓகே n-ல முடியுது இங்க 1ம் இன்க்ளூட் ஆயிருக்கு n-ம் இன்க்ளூட் ஆயிருக்கு ஸோ இப்படி போட்டுக்கலாம் இன் பிட்வீன்ல இந்த கண்டிஷன் என்ன i equal to n அதாவது லாஸ்ட் ஐட்ரேஷன்ல தான் இது பிரேக் ஆகுது அப்போ கண்டிப்பா 1ல இருந்து n வரைக்கும் இது கம்ப்ளீட்டா ரன் ஆகும் அத்தனை ஐட்ரேஷன் போகும் அப்போ 1, n இதுக்கு உங்களோட நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க சேம் இது a இது b ஃபார்முலா என்ன b minus a plus 1 அப்ப n minus 1 plus 1னா minus 1 plus 1 கேன்சல் ஆகி n அப்ப இதோட ஐட்ரேஷன் என்னன்னு கேட்டோம்னா n ஐட்ரேஷன் இதுதான் இதோட ஆன்சர் n ஐட்ரேஷன் ஸோ இப்போ இங்கே வாங்க இந்த ஃபார் லூப்புக்கு என்ன ஆன்சர் போடுவீங்க i 0ல ஸ்டார்ட் ஆகுது டில் 100 வரைக்கும் 0ல இருந்து 100 வரைக்கும் ரெண்டுமே இன்க்ளூசிவ் அப்போ நான் என்ன பண்ணலாம் இது a இது bனா b minus a plus 1 100 minus 0 plus 1 101 அப்ப எனக்கு இங்க 101 ஐட்ரேஷன் இருக்கு 101 ஐட்ரேஷன் ஓகே இப்போ லாஸ்ட் ஒரு ஃபார் லூப் பார்க்கலாம் இந்த ஃபார் லூப்க்கு ஆன்சர் என்ன இப்போ இது ரெண்டுமே ஒரு ஃபார் லூப் இங்க என்ன 1ல ஸ்டார்ட் ஆகி n-ல முடியுது ஓகே 1ல ஸ்டார்ட் ஆகி n-ல முடியுது இங்க 1ல ஸ்டார்ட் ஆகி m-ல முடியுது ஓகே அப்ப இதுக்கு நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்னா n minus 1 plus 1 that is n இங்க வந்து m minus 1 plus 1 அப்படிங்கும்போது m ஓகே ஆனா இந்த ரெண்டும் வந்து ஒரே கோடு தான் செப்பரேட் கோடு கிடையாது அப்போ ஒரே கோடுங்கும் போது எவ்வளவு ஐட்ரேஷன் எடுத்துக்கும் இதுக்கு n இதுக்கு m ரெண்டையும் சேர்த்து n plus m அப்ப இதோட ஆன்சர் n plus m ஐட்ரேஷன் n plus m ஐட்ரேஷன் ஸோ இந்த பேசிக் மேக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புறேன் கண்டிப்பா புரிஞ்சிருந்திருக்கும் ஏன்னா இது ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் கிடையாது ஓகேங்களா ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஐட்ரேஷனை பார்க்கலாம் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் guys அதுவரை பை பை டேக் கேர்